இன்றைக்கு நியமன் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் கெஸ்ட் தி ஸ்டார் அட்ராக்ஷன் இஸ் சேது குமரன் சார். ரியலி வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி சார் இன் மீட்டிங் யூ டுடே. ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா யூ பிகம் எ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு அஸ். மற்றபடிங்க பேசுறதுலாம் வந்து 2வது பட்சம் தான். உங்களை பார்த்தாலே எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிது. ஏன்னா வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நீங்கள்லாம் சாதனை புரிஞ்ச ஆட்களாக இருக்கீங்க. எங்கள் குரத்தசந்தனிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பாரதி விழா போது ரொம்ப பிரமாதமாக அவங்கள்ட்ட போய் அவ்வளோ ஏற்பாடு பண்ணுவார். அது அவ்வளோ ப்ரோக்ராம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நான் தான் இது வரைக்கும் இங்கே போனதில்லை. ப்ராப்ளம் ரிசர்வ் இட் சார். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வாண்ட் டு வேறு பெரிய டெம்ப்டேஷன் கொடுத்துட்டீங்க. அந்த உலாக்காக இல்லை, எங்களுக்கு ஒரு பிக்னிக் பார்ட்டிக்காக. அது சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பசும்பால் நெய்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் போட்டு எங்களுக்கு கலப்பிப்படுது. பிகாஸ் பேசிக்கலி நாங்கள்லாம் மடிப்பாக கட் மாதிரி இந்த சாப்பாட்டு ஐட்டம் எதாவது இருந்ததுன்னா நாங்கள்லாம் வந்து உடனே நாக்கில் ஜொல்லு வந்துடும். ஜொல்லுன்னா பல ஜொல்லு இருக்குது, அதில் நாக்கில் வந்து சாப்பாடும் ஒரு ஜொல்லு தான். ஸோ அதே மாதிரி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உதவிக்குன்னு இங்கே இருக்கார் கல்வி வள்ளல். ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ரியலி ஐ ஃபீல் டெலைட்டட். தி பர்பஸ் ஆஃப் பேனாக்கள் பெறவே ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் ஒரு கெட் டுகெதர், எல்லாரும் உத்தரவு பார்க்கணும் இல்லையா? இது பார்க்கும்போதே தனியான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. பேனாக்கள் பிறமை நிகழ்ச்சின்னு அவர் மோகன்தாஸ் பார்த்து ஏற்பாடு பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா மாதம் பூரா தான் அவருக்கு வேலை. அதுக்கேற்ற மாதிரி தயாளன் ஒரு ஆள் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பேம்பல் போடலாம், எப்படி டிசைன் பண்ணலாம், அது என்ன பிரெயினோ தெரியாது. அது வீடியோவோ ஆடியோவோ சமாச்சாரமோ ஏஐன்னு ஒன்று இருக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏஐயில் ஒரு ஒன்றான ஆள். அந்த மாதிரி அவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடக்குது. நான் 1.5 வருஷமாக தொடர்ந்து இதை அவர் தான் கல்யாண சபையில் சொல்லிச்சு. ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஸோ யூ ஹேவ் டு பி ஆல்வேஸ் சியர்ஃபுல். ஸோ இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் திங். அந்த பேனாக்கள் பெருமை ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த நிகழ்ச்சியோடைய அமைப்பு தான். அதாவது ஒரு பேச்சுன்னா சாதாரண வெட்டி பேச்சு இல்லை, நல்ல ஒரு அனுபவசாலிகள்கிட்டேருந்து அந்த அனுபவங்களை வந்து எசன்ஸாக கேட்டு வாங்குகிறோம். வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னுக்கு வரணும்னா 2 விதத்தில் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஒன்று அவுட் ஆஃப் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நெருப்பு சுடணும்னு சொன்னாக்கா எல்லாரும் போய் நெருப்பை தொட்டுக்கிட்டு இருக்க முடியாது. பட் நெருப்பு சுடுங்கிறத யாராவது சொன்னாக்கா அதை கேட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிறோம். ஸோ நம்ம மட்டும் கற்றுக்க முடியாது, பிறத்தருடைய அனுபவங்கள்லாம் சேர்த்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பேசும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு 50-60 வருஷங்களுடைய அனுபவங்களை எப்படி ஒரு பசுமாட்டுக்கு வந்து பால் வந்து எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி வந்து புல்லை தின்னுட்டு புண்ணாக்க தின்னுட்டு பாலாக கொடுக்குதோ அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த எசன்ஸாக நமக்கு அந்த பசும்பால் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரோம். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை இன்னும் மேம்படுத்துறதுக்கு பல பேருக்கு இந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டாக்கிங் பாயிண்ட். நம்பர் 2வதாக இதில் அடுத்து என்ன சொல்கிறேன்னாக்கா சேவையாளர்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறார். வி நீட் எவ்ரிஒன் இஸ் லாங்கிங் ஃபார் அன் அப்ரிசியேஷன். என்னுடைய ஆர்டிக்கிள் இந்த பேப்பரில் வந்திருக்கு, என்னுடைய ஆர்டிக்கிள் பேப்பரில் வந்திருக்கு, என்னுடைய ஆர்டிக்கிள் குமுதத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னங்க கேட்டிங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு லாங்கிங். சார் என்னுடைய புத்தகங்களை படித்து பார்த்தீங்களா? எல்லாருக்குமே உள்ள லாங்கிங் தான், இன்க்ளூடிங் வந்து அது காஞ்சி ஆச்சாரியால் இருந்தால் கூட சரி, அங்கேயும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போய் பார்த்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி 2 ஆப்பில் கொடுத்துட்டு பெரியவங்க நமஸ்காரம் பண்ணால் ஹீ ஃபீல்ஸ் ஹாப்பி பிகாஸ் ஹீ ஃபீல்ஸ் தட் ஹீ இஸ் ரெக்கக்னைஸ்ட். ஸோ ரெக்கக்னிஷன் இஸ் அ பேசிக் ஒன் ஃபாலோடு பை சம் அப்ரிசியேஷன் அண்ட் ப்ரைஸ். இது கடவுள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் நீட்ஸில். I always tell in my training program, basically I'm a HR trainer, sir. I have visited hundreds of colleges and schools for giving the talks. நீங்கள் hundreds of countries போயிருக்கீங்க. நான் I have just visited hundreds of schools and colleges. அதில் உறவு முறை பற்றி நான் சொல்லுவேன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் ஃபர்ஸ்ட் லைன் ரீட்ஸ், இட்ஸ் கால்ட் a RAP formula, RAP. First line reads, I need recognition. Second line reads, I need appreciation. Third line reads, I need praise. இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிங்க. யாராவது பார்த்தீங்கன்னா மேகனான்னு பார்க்கும்போது டக்குன்னு அவர் இந்த போர்டில் இருக்கு, ஐ நீட் ரெக்கக்னிஷன், ஐ நீட் அப்ரிசியேஷன், ஐ நீட் ப்ரைஸ் சொல்லிட்டு போவோமே. ப்ரோக்ராம் சூப்பராக இருந்தது, சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ஒய்ஃபை பார்த்து சாரியா சூப்பர்,
அழகாக புடவை கட்டிட்டு வந்து எப்படிங்க இருக்குது, என்ன பில்லு அப்படின்னு கேட்டிங்கனாக்க அங்கே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. இன்ஃபேக்ட் ஆஸ் எ பர்சன் ஹூ இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் மேரேஜ் ஐம் டெல்லிங் யூ, பேசிக்கலி இன்டர்பர்சனல் ரிலேஷன் ப்ராப்ளமே என்கிட்ட இந்த அப்ரிசியேஷன் குவாலிட்டி இல்லை சார். ஒரு பொண்டாட்டி ஹஸ்பண்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதும் அவங்கள்ட்ட என்ன அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஒருத்தட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸும் தெரியும், நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ இன்றையிலேருந்து என்னுடைய ஸ்ட்ராங் மெசேஜ் இஸ் கோ ஆன் அப்ரிஷியேட்டிங், வெதர் இட்ஸ் எ சைல்டாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், எப்படிலாம் யாரெல்லாம் அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து இல்லை. அதே மாதிரி பார்த்தா ரெக்கக்னிஷனுங்கிறது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போடுறாரா உடனே அதுக்கு நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணுறோம். மோகன்தாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடும்பொழுது பரவாயில்ல, மோகன்தாஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னா இட்ஸ் எ ரெக்கக்னிஷன். இந்த அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து பண்ணும்பொழுது வி பிரைஸ் த பீப்புள், தட் இஸ் வாட் ஹி இஸ் டூயிங் நவ், praising the people for their various services. So Mohandas, you are doing a wonderful job through these events. அந்த இதுக்கெல்லாம் மேலாக ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் எங்கே இருந்தால் அவர் ஆள் பிடிப்பாரோ, எத்தனை பேர் வந்து லிஸ்ட் இருக்கா தெரியாது, முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், உதவி தேவைப்படுறவங்களாக இருக்கலாம், எவ்வளோ ரிக்வெஸ்ட் அவருக்கு எப்படி தான் வரும்னு தெரியாது. யாராவது 2 பேரையோ 3 பேரையோ பார்த்து செலக்டிவாக, தி அமௌண்ட் இஸ் நாட் எ பிக் திங், அது 50,000 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம். பட் தி இன்டென்ஷன் தட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் டு தி சொசைட்டி, பீப்புள் நீட் ஹெல்ப். We are only showing that we are doing it. Why not you also do that? இப்போ மேகநாதன் இருக்காருன்னா அவர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நான் அவனுக்கு என்ன என்னால் முடிச்ச பண்ணிட்டு இருக்கேன். இவரை பற்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவர் சேது குமரன் இல்லை, சேது கர்ணன் பேரை கூட அவருக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ உங்களுடைய வார்த்தைகள்லேருந்து நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் சார். முக்கியமாக நான் கற்றுக்கிட்டதுக்கிட்டாக்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், மாறி மாறி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், மெழுகு போல உருகி நாமும் ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். மனித பிரிவோட கிளாப் கொடுத்தானே ரொம்ப கஷ்டப்பாடு. ஸோ மனித பிறவிங்கிறதே ஒரு அற்புதமான பிறவி. அதை இன்னும் அடுத்த எலிவேட் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு எப்படி போகலான்னு பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். சாதாரண முறையில் ஒரு 15-20 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணி இன்றைய தேதியில் ஆயிரக்கணக்கான பேர், 10,000 பேர் படிக்கக்கூடிய விவசாய கல்லூரி பள்ளிக்கூடங்கள்லாம் பண்ணியிருக்காருனாக்க எப்படிப்பட்ட ஒரு சாதனை சார். இருக்கலாம், உங்களை மாதிரி பல பேர் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து 1000-ல் ஒருவரம்மா நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து 1000-ல் ஒருவர், 10,000-ல் ஒருவராக நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க. நீங்கள் இத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்க பார்த்தா எனக்கு வந்து இன்னும் மலைப்பு வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் விசா இல்லை, பாஸ்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ கூப்பிட்டீங்கன்னா உடனே நல்லா வர முடியாது, கொஞ்சம் லேட்டாக. ஓகே, ஸோ அதனால் அடுத்து போகிறாரு. நேற்றுக்கு போகிறேன் சார், ரொம்ப அலட்சியமாக சொல்கிறாரு. நான் நேற்றுக்கு யூகேயில் இருந்தேன், இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். நான் அசோக் நகர், வடபழனி இதை தாண்டி இந்த வட்டத்தை பற்றி ஜாஸ்தி நான் போகிறதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே என்னமோ அது கேகேனர் போன மாதிரி இப்போ தான் இங்கிலாந்து போயிட்டு வரேன், நாளைக்கு அமெரிக்காவுக்கு போகிறேன், ட்ரம்ப்பை போய் பார்க்க போகிறேன்னு நீ சொல்லிட்டு இருக்கீங்க. ரியலி வி ஆர் அட்லீஸ்ட் டிலைட்டட் when you say all those things sir. ஸோ இதெல்லாம் இந்த வயசில் என்னால் ஃபாலோ பண்ண முடியாட்டா கூட கண்டிப்பாக we are absolutely carried away by your simplicity, by your enterprisingness, அண்டு இந்த விருந்தோம்பலுக்காக நீ கொடுக்கக்கூடிய அந்த ஆர்வம், முக்கியமாக தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் கவிதைகளுக்கும் அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பெரிய முயற்சிகள். பிகாஸ் இந்த தமிழ் அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் ஏர்வாடி சார், அடிச்சு உங்கள்கிட்ட அவன் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. சுப்பிரமணியம் நீங்கள் கூட போயிட்டு நினைக்கிறேன் இல்லையா? யூ ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். எத்தனை கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் வர வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. எத்தனை இருக்கலாம், நான் அவர் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு அங்கேயே நிம்மதியாக இருக்கலாம் அவர். பட் பல வகையான ஒரு சமுதாய நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு முதல்ல சந்தோஷம் கொடுக்கும். அதே மாதிரி எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பல்வேறு மகிழ்ச்சிகளை கண்டிப்பாக அளிக்கின்றது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது
எவ்வளவு வந்து நம்ம நாட்டில் வாய்ப்புகள் இருக்கு. மேகநாதன் நிறைய வாய்ப்புகளை பற்றி பேசுவார், நிறைய கன்சல்டன்சி சொல்லிட்டு இருப்பார், எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வந்து இந்த பிஸ்னஸ் மூலிமா இம்ப்ரூவ் பண்ணலாம் நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு. நினைச்சோன்னா நம்ம எதை வேணால் சாதிக்கலாம் சார். அவ்வளவு சந்தர்ப்பங்கள், அவ்வளவு ஸ்கோப். எப்படிப்பட்ட ஒரு பாரத நாடுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அழகான கண்ட்ரி. எத்தனையோ கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன எவ்வளோ அமைதி, என்ன ஒரு லீடர்ஷிப்பு, என்ன ஒரு ப்ராக்ரஸ். நம்ம எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. லெட் அஸ் பி ஹைலி பாசிட்டிவ் இன் நேச்சர். என்னுடைய ஒரே ஐ எம் வெரி பாசிட்டிவ் பர்சன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் பாசிட்டிவ் பீப்புள், ஐ லைக் ஆல்வேஸ் பாசிட்டிவிட்டி. நெகட்டிவ் பீப்புள் தான் சொன்னால் கூட நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் நவ். வி ஆர் ஐ திங்க் வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களும் நம்ம வந்து 3வது லெவலில் இருக்கோம். அண்டு ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா சைனாவை கூட நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கோம். ஸோ அதனால் அவர் கண்ட்ரி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இறுதியாக 2 தொழில்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ரொம்ப புனிதமாக நினைக்கின்றோம். 2 என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஒன்று மெடிக்கல் ஃபீல்டு, இன்னொன்று எஜுகேஷன், டீச்சர்ஸ். இந்த 2 தான் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த நோபல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லைனில் வருது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்க மெடிக்கல் லெவலில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸு மனிதனை காப்பாற்றுகிறார்கள், அவருக்கு உயிர் ஊட்டுகிறார்கள். ஆனால் இந்த மாதிரி வந்து டீச்சிங் லைனில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மனிதனை உருவாக்குகிறார்கள். அந்த எஜுகேஷன் மூலிமா தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அவங்களோட இருந்து அவங்களுடைய வாழ்ந்து அவங்களை உருவாக்கி சமுதாயத்துக்கு ஒரு பொக்கிஷமாக மாற்றி தருவது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்ரிகல்ச்சர் எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கீங்கன்னாக்க again it is all a big resource for the nation. ஸோ அந்த இது வந்து எண்ணத்தை வந்து ஒரு ஆலமரம் ஒரு விதையாக நினைத்து கொண்டு அதை எப்படி டெவலப் பண்ணலாம், மற்ற கண்ட்ரீஸுக்கு போய் பார்த்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இன்னும் சிறப்பாக இன்னும் சிறப்பாக அது எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் உலகம் சுற்றும் வாலிபனாக அவர் இருந்துட்டு இருக்காரு. அதனால என்றைக்குமே நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபனாகத்தான் இருக்கணும். அதுக்கு தான் 100 ஆண்டு காலம் வாழ்க்கை என்ற அருமையான ஒரு பாட்டினை உங்களுக்காக தான் போட்டிருக்கோம். அந்த பாட்டோடு சேர்ந்த மனசார் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ யூ கேன் பி வித் அவர் பெனாக்கள் பேரவை அண்ட் வி ஆர் with you. Life has got to be, in life we have to be effective in whatever we do. This is the basis of my training program. வாழ்க்கையில் if you want to succeed, you have to be effective in whatever you do. அந்த எஃபெக்டிவ்னஸ் என்று சொன்னால் எந்த செயலை செய்தாலும் அது திறமையாக செய்யணும். அதுக்கு மோகன்தாஸ் தான் எடுத்துக்காட்டு. அந்த பர்ஃபெக்ஷன் இல்லாத வரைக்கும் விட மாட்டார். அந்த பர்ஃபெக்ஷன் அவர் நினைக்கின்ற பர்ஃபெக்ஷன் வந்து தான் ஆகணும். அந்த பர்ஃபெக்ஷனில் ஏதாவது கோளாறாச்சுன்னா அவர் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் மாறத்தான் மாறும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒரு முகத்துக்கு பின்னாடி அவர் இதயத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த முகம் உங்களுக்கு மறந்து போயிடும். ஏன்னா அவருக்கு நீட்ஸ் பர்ஃபெக்ஷன் இன் எவ்ரிதிங். இது இன்னும் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இன்னும் சிறப்பாக பண்ணலாம், அதுக்கு பின்னாடி எந்த பாட்டை போடலாம், யாரை வச்சு பண்ணலாம், இதே தான் அந்த மனுஷன் திங்கிங்கா. இதை விட்டு வேறு ஏதாவது மளிகை கடை வச்சா கூட பெரிய லட்சாதிபதி விட ஆகிடலாம். பட் அதெல்லாம் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் இதுக்கு இது ஃபாரினர் இருந்தாலும் அப்படி தான் இருக்காரு, இங்கே இருந்தாலும் அப்படி தான் இருக்காரு. இது சமுதாயத்தில் பல பேர் என்ன சொல்லுவாங்க, சரியான பைத்தியக்கார பையன்பா. இந்த மாதிரி சமுதாய சேவை பண்ணக்கூடியலாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே பேர் சரியான ஒரு லூஸு. எப்போ பார்த்தாலும் சமுதாயம் போயிட்டு இருக்காரு. அது பொண்டாட்டி அப்படி தான் பேர் வரும். அவங்க பொண்டாட்டி போக நல்லவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் அவர் தன்னால் மாற்றிக்க முடியாது. ஏன்னா இந்தியே வந்து பிளட்டில் இருக்குது. ஸோ தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக, தன்னுடைய பணிகள் மூலமாக, தன்னுடைய சேவைகள் மூலமாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ சிறப்பாக செஞ்சிருக்கனால மிஸ்டர் மோகன்தாஸ், we are with you always. For anything, particularly, I am with you. And it is my pleasure and privilege because you are giving us all the happiness. So we have to be effective. ரெண்டாவது, you have to be creative. எதை செய்தாலும் சமுதாயத்துக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செயலாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சேவை பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு நன்மைப்படக்கூடிய சேவை. மூன்றாவது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. we have to be celebrative and celebrative in life. வாழ்க்கையில் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கணும் சார். பண்டிகை நாள் மட்டும்தான் கிடையாது, வாழ்க்கை பூராவே சத்யசாய் பாபா சொன்னால் எவ்ரி செகண்ட் we are reborn. So we have to be celebrative in life and we have to become winners in life
both externally by way of achievements and internally with the peace of mind and happiness. அவற்றை ரெண்டு இருக்கிறவங்க தான் அவர் பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் அவர் மனசில் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஒரு ப்ளசன்ட்னஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு பி வின்னர் இன் லைஃப் போத் எக்ஸ்டர்னலி and internally. I really love meeting all of you.